ஹலோ வியூவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஓணம் ஸ்பெஷலுக்கு தான் நம்ம ஒரு ஓணம் செலிப்ரேஷனுக்கு நம்ம போயிருந்தோம். ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் முதன்ட்டு ஒரு ஓணம் ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிட்டேன். அதில் நடந்த கூத்துகள், அதில் நடந்த ஒரு வைப்பு, அந்த ஓணம் வைப்பு, ஓணம் மூடு, அது சம்மந்தமான ஒரு வீடியோவாக தான் இது இருக்க போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எங்கள் கம்பெனி ஸ்டாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்களை நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய எங்கள் ஸ்டாஃப் எல்லாரையுமே ஓணம் செலிப்ரேஷன், அதாவது ஓணத்தினுடைய ஃபங்க்ஷனுக்காக வேண்டி எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் முதன்ட்டு இந்த மலையாளிஸ்கள் கொண்டாடக்கூடிய இந்த ஓணம் பண்டிகைக்கு அதில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிறதுக்காக போயிருந்தேன். போனவுடனே பார்த்திங்கன்னா எங்களை ஒரு இன்முகத்தோட ரொம்ப ஒரு அன்பாக வரவேற்றாங்க. அதில் வரக்கூடிய கிளிப்ஸு இதெல்லாம் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அவங்கெல்லாம் டியூட்டியில் இருக்கக்கூடிய இது வேறு. இப்போ ஓணம் அப்படின்ட்டு வந்ததோட அவங்களோட வைப்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதோட எங்கள் எல்லாரையும் இன்வைட் பண்ணாங்க. வந்ததோடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அதனுடைய ஓணத்தினுடைய அந்த ஓணம் சத்யான்னு சொல்லக்கூடிய அந்த சைவ உணவு அறுசுவையிலையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெரைட்டிஸ் அந்த ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள். இதில் இந்த கோலம் ஒன்று போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, இது அத்தப்பூன்னு சொல்லுவாங்க. அந்த பூக்களை வச்சே ஒரு கோலம் போடுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இதில் இந்த அரிசி மாவு, உப்பு இதெல்லாம் வச்சு கோலம் போட்டிருந்தாங்க. செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வைக்கிறதுக்கும் பந்தியெல்லாம் எல்லாமே அவங்களே தான் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. பந்தி போட்டு எல்லாம் பரிமாறினதுக்கப்புறம் அந்த பரிமாறுறது ஒவ்வொரு வெரைட்டிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ஒரு புதுமையாக, ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லாமே ஒரு புதுமையான அனுபவமாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபுட் ஐட்டங்க, பருப்புலேருந்து சாம்பார், ரசம், அந்த அவியல்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அந்த பழங்களை வச்சு எவ்வளோ வெரைட்டிஸ். இது பேர்லாம் எனக்கு தெரில. அதுக்காக தான் அவங்கள்ட்டே நான் கேட்டு இதோட எல்லா பேரையும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கூட அவங்கள்ட்ட கேட்டு அந்த இதை நான் கிளிப்பில் எடுத்திருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ பந்தியில் இலை போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உப்பு வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெரைட்டியாக வைக்க தொடங்கினாங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஐட்டம்ஸ் பாயாசம் எல்லாம் சேர்த்து 3 வகை பாயாசம். இது ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் எல்லாத்தையும் வைக்க முடியாது இல்லையா. ஸோ இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை எடுத்துகிட்டு வரிசையாக அதை பரிமாறக்கூடிய அந்த விருந்து உபசரிப்பே எங்களுக்கெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஒரு விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் நான் எண்ணி பார்த்த வரைக்கும் ஒரு 17 ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஒரு பாயாசம் 3 வகை, சோறு இதெல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 20க்கு மேலே தாண்டிச்சு. 20 ஐட்டம்ஸ்னு வச்சிங்களேன். இது நம்ம சரவண பவன் இந்த மாதிரி பெரிய பெரிய சைவ ஹோட்டலில் போனால் கூட இந்த இவ்வளோ ஐட்டம்ஸ் கொடுப்பாங்களான்னு தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு செம்மையாக இருந்தது சாப்பாடு. இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெரைட்டி செஞ்சுதான் சொல்லியிருந்தாங்க. இது அவங்க வச்ச இந்த ஏகப்பட்ட வெரைட்டிஸனுடைய பேர் எல்லாம் இப்போ அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். പിന്നെ ഇഞ്ചി, നാരങ്ങ, മാങ്ങ, ഇത് ഉള്ളിത്തീയല്, അവിയല്, തോരൻ, പച്ചടി, കിച്ചടി, ഓലൻ, മധുരക്കറി, കൂട്ടുകറി, പാവയ്ക്കത്തിയല്, അവിയല് പറഞ്ഞു, പിന്നെ പപ്പടം, പഴം, ഉപ്പേരി, പരിപ്പ്. വേറെ ഇനി എന്തെങ്കിലും ബാക്കിയുണ്ടോ? ഇനിയുണ്ട്. പിന്നെ ചോറുണ്ട്, പിന്നെ സാമ്പാറുണ്ട്, പായസം 3 പായസം ഉണ്ട്. അട, പരിപ്പ്, സേമിയ പായസം, പിന്നെ ഉണ്ട് പുളിശ്ശേരി ഉണ്ട്, രസം, മോര്, പിന്നെ കുറച്ച് വെള്ളം തരും. ഇത്രയും സാധനം തരുമ്പോ ഓണത്തിന്റെ സദ്യ തരും. ஃபஸ்ட்டு எங்களுக்கு பந்தி வச்சாங்க. நாங்கள்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பெண்கள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சுந்தரிக்கு பொட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஒட்டி, ஒரு பெண் உருவத்தை ஒரு ஃபோட்டோ ஒட்டி அதில் போய்ட்டு கரெக்டாக பொட்டு வைக்கணும், கண்ணை கட்டி விட்டு அப்படின்ற மாதிரி போட்டி. அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், உங்களுக்கே புரியும். கண்ணை கட்டி நேராக விட்டுட்டா கூட ஓரளவு போயிட்டு அங்கே போய்ட்டு நம்ம கெஸ் பண்ணி ஓரளவு வைக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி விட்டுட்டாங்க. சுற்றி விட்டதுக்கப்புறம் டைரெக்ஷனே தெரியல.
ஃப்ரண்ட்டில் போகிறதுக்கு பேக்கில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட்டில் வந்து அதே மாதிரி நம்ம கண்ணு தெரியாதுன்றப்போ சுற்றி விட கூட தேவையில்லை. அதுக்கப்புறம் அது நேராக கிட்ட கொண்டு போய் விட்டதுக்கப்புறம் ஓரளவு பார்த்து வச்சுட்டாரு. அடுத்தடுத்து இதே மாதிரி ஒவ்வொருத்தலாக கண்ணை கட்டி விட்டாங்க. அடுத்து இதுக்கப்புறம் வந்து நமக்கும் கட்டி விட்டாங்க. ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த போட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடம் கயிறு இழுப்போம்ல, 2 சைடும் அந்த தடித்த கயிறு வடம் பிடிச்சி அங்கிட்டு இழுப்போம்ல போட்டி, அந்த போட்டி வச்சாங்க. அதுக்கு வந்து அந்த நைலான் கயிறை கட்டி அதோடு சேர்த்து துணியை சுற்றி அந்த மாதிரி ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவாதிரான்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த கல்ச்சரல் டான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டான்ஸ் ஆடினாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க மலையாளிகளுடைய அந்த கலாச்சாரம், அந்த கல்ச்சரை வந்து நேரடியாக நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இது எல்லாமே ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக இருந்தது. ரொம்ப கலந்துக்கிட்டதில் ரொம்ப ஒரு சந்தோஷம், எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. இது மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஓணம் பண்டிகைகள்லாம் போய் கலந்துக்கிட்டது இல்லை. இந்த மாதிரியான போட்டிகள்லாம் நம்ம இந்த யூடியூப்லேயும் இதில் டிவிலலாம் வீடியோஸில் பார்த்துருக்கோமே தவிர நேரடியாக பார்த்ததில்ல. எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாமே. அதே மாதிரி அந்த திருவாதிரை டான்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பாட்டு போட்டு தான் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோலையும் பார்த்திங்கன்னா நிறைய இதில் இந்த ப்ரோக்ராம்லாம் ஒரு இடையில நல்ல சாங்ஸ், அவங்களுடைய அந்த குத்து சாங்ஸ், நம்ம தமிழில் குத்து சாங்ஸ் இதெல்லாம் போட்டு அது நல்ல வைப்பாக இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே நம்ம வீடியோஸ்க்காக வேண்டி எல்லா சினிமா பாடல்களையுமே நான் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதெல்லாம் இது பண்ணிவிட்டு மியூட் பண்ணிவிட்டு நான் இங்கே சொந்தமாக இந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய மியூசிக்கை போட்டு தான் நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். இந்த திருவாதிரை பாட்டுக்குமே பார்த்திங்கன்னா அந்த அவங்க வந்து சினிமா பாட்டை போட்டு வந்தாங்க. நான் வந்து அந்த வெறும் மியூசிக் இல்லாத வாய்ஸ் வரக்கூடிய அந்த பாட்டை தான் போட்டிருப்பேன், உங்களுக்கே பார்த்தா தெரியும். அடுத்து கயிறு இழுக்கிற போட்டி, வடம் ரெடி ஆகிடுச்சு. வடம் இழுக்கிற போட்டி 1 2 3 சொல்லி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இவங்களுக்குள்ளே ஒரு 2 டீமாக பிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணாங்க. 3 இதாக வச்சுட்டு 2 இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின் அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. இது முடிஞ்சதோட அடுத்து திருவாதிரை டான்ஸ். மலையாள சுண்டில் மலரோட பாட்டு திருவாவணிராவு மனசாகினிலாவு மலையாள சுண்டில் மலரோட பாட்டு மாவின் கொம்பேறும் ஒரு பூவாலி குயிலே மாவேலி தம்ராண்டி வரவாயா சொல்லு திருவாவணிராவு மனசாகினிலாவு மலையாள சுண்டில் மலரோட பாட்டு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே குரூப்பாக சேர்ந்து ஒரு செல்ஃபி ஒன்று எடுக்க சொன்னாங்க. செல்ஃபி எடுத்தோன்னே அதோட நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்மளை இன்வைட் பண்ணவங்களும் சரி, இதை கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.